நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மணவாள மாமுனிகள் திருநட்சத்திரம். சென்னை எழிலகத்தில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் ஆயத்த நிலைகள் குறித்து அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் நேற்று ஆய்வு செய்தார். கூடுதல் தலைமை செயலாளர்கள் சாய்குமார், அமுதா, பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையர் சசி தாமஸ் வைத்தியன் உடன் உள்ளனர். சண்முகருக்கு கந்த சஷ்டி விழா. விழுப்புரம் மாவட்டம் அக்டோபர் 27 விக்கிரவாண்டி அருள்மிகு புவனேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சண்முகருக்கு இன்று காலை கந்த சஷ்டி முன்னிட்டு ஓமம் வளர்த்து 108 சங்குகளால் அபிஷேகங்கள் சண்முகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சண்முகநாதரை வேண்டி அருள் பெற்றனர். குன்றில் விளையாடும் குமரனுக்கு கந்த சஷ்டி விழா 5ஆம் நாள். திருவண்ணாமலை அக்டோபர் 27 குமர கோயில் தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ குமர கோவில் வீற்றிருக்கும் அருள்மிகு குன்றில் விளையாடும் குமரனுக்கு வண்ண மலர் மாலைகளுடன், தங்க ஆபரணங்களுடன், சேவர் கொடியுடன், வேலுடன், அலங்காரத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி. சியாமலா தேவி தலைமையில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோன்று அனைத்து காவல் நிலையங்களிலும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பூந்துரை 64ஆம் ஆண்டு கந்த சஷ்டி விழா வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக பெருமான் மலர் அலங்காரம். கந்த சஷ்டி விழாவில் 108 பால்குடம் எடுத்தல் வைபவம். வந்தவாசி அக்டோபர் 28 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி இரட்டைவாடை சிட்டி தெருவில் உள்ள அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தின் உட்புறம் அமைந்துள்ள முருக பெருமானுக்கு கந்த சஷ்டி விழாவை ஒட்டி 108 பால்குடம் எடுத்தல் வைபவம் நடந்தேறியது. சிவகங்கை மாவட்ட பாஜக துணைத் தலைவர் துரை முத்துராமலிங்கம் இல்ல திருமண விழாவில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மணமக்களை வாழ்த்தினார். அந்தியூரில் பாமக தலைவர் அன்புமணி பேசினார். திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக் கல்லூரியில் 1295 மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் ராஜேந்திரன் பட்டங்களை வழங்கினார். ஆற்காடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகளை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்து பேசினார். அருகில் கலெக்டர் சந்திரகலா, ஈஸ்வரப்பன் MLA உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு சக்தி விநாயகர் கோவில் புனரமைக்கப்பட்டு குடமுழக்கு விழா நேற்று நடைபெற்றது. கன்னியாகுமரி நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கனிமொழி MP கலந்துரையாடினார். புதுக்கோட்டையில் கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கலெக்டர் அருணா பரிசு வழங்கினார். காரைக்கால் ஆற்றங்கரை சித்தி விநாயகர் கோவிலில் வள்ளி தேவசேனா சமேத செந்தில் குமாரசுவாமி கந்த சஷ்டி விழா நேற்று நடந்தது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாதா கோவில் தெருவில் கழிவுநீர் கால்வாய் தொடர்பாக பகுதி பொதுமக்களிடம் அமைச்சர் கீதா ஜீவன் குறைகளை கேட்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.